சாத்தான்குளம் தென்பகுதி விவசாய சங்கம் சார்பில் இன்றைக்கி கள ஆய்வுக்கு வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, தென்காசி பகுதி அங்கெல்லாம் நல்ல மழை, அதிக மழையின் காரணமாக நீர்மட்டம் அங்கே கூடியிருக்கு. அணைக்கட்டிலும் நீர்மட்டம் கூடியிருக்கு. நமக்கு தண்ணி திறந்து விட்டுருக்கலாங்களா என்னங்கிறத ஆய்வு செய்ய வந்திருக்கோம். அதிகாரிகள் எல்லாருக்குமே ஒரு 5 தடவையாவது அடிச்சிருப்போம், எடுக்கலைங்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அது ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ எதுக்காட்டி எடுக்கலைங்கிறது எங்களுக்கு தெரியலை. நாங்கள் தண்ணி ஆர்வத்தில் தான் அவங்களுக்கு ஃபோன் அடிச்சோம், சும்மா இல்லை, கடன் வாங்கலாம் இல்லை. தண்ணி எங்கே வருது அப்படின்னு இப்போ கேள்விப்பட்டேன்னா, நான் லஸ்கர் வந்திருக்காங்க. லஸ்கருங்க உள்ள லஸ்கர் இது நங்கமணி சட்டரில் நிற்கும். லஸ்கர் வந்திருக்காப்புல, கால்வாயை தாண்டி தண்ணி வருது அப்படின்னு, கால்வாயை தாண்டி தண்ணி வந்துட்டுருக்கு அப்படிங்காங்க. எவ்வளோ தண்ணி எடுத்துருக்குன்னா அங்கேருந்து அங்கேருந்து தண்ணி எவ்வளோ எடுத்துருக்கு? 800 800 அடி தண்ணி மருதூர் மேலக்காலிலேருந்து எடுத்திருக்கான். அது வெள்ளூருக்கும் கால்வாய்க்கும் எப்படி பிரிஞ்சு வருது, இல்லாட்டி டைரெக்ட் கால்வாய்க்கு தான் வருதா என்னங்கிறது தெரியலை. அது அங்கே போய் ஆய்வு செஞ்சால் தான் தெரியும். மெயினாக இந்த இடத்துல நாங்கள் நிற்கோம்ல, இந்த இடத்துல நாங்கள் எப்போவுமே தண்ணிக்கு ஒரு சடைநேரிக்கும் வைரந்துரை புத்தந்துரைக்கும் நம்ம ஒரு சின்ன மனஸ்தாபம் உருவாகும், பயங்கரமாக ஒரு மனஸ்தாபம் உருவாகும். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன கருத்துன்னா, இதில் 50 கனஅடி தண்ணி வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு நமக்கு தண்ணி வரவே செய்யாது. ஏற்கனவே மொத்தமாக தண்ணி வரும்போது நமக்கு 50 கனஅடி தண்ணி தான் வரும். ஆனால் தண்ணி குறைஞ்ச பிறகு 50 கனஅடி தண்ணி தான் வரும். ஒரு 15 நாளாக இதில் ஒரு 50 கனஅடி தண்ணியாக போயிருக்கோம். ஆனால் நம்ம இதுக்கு எதுவுமே கேட்க மாட்டோம். ஏன்னா சரி, அந்த தண்ணி அங்கே தான் போகும், வந்துடாது அப்படிங்கிறனால கேட்க மாட்டோம். பாருங்க, இப்போ கூட கொஞ்சம் போல் வடிஞ்சு போகும். இதை நான் குற்றன்னு சொல்லலை. அந்த 15 நாள் அந்த 50 கனஅடி தண்ணி போகுதில்ல, அவங்களுக்கு எங்களுக்கு 2வது வரும்போது பாதிக்கு பாதியாவது கொடுக்குற மனநிலையை கடவுள் அவங்களுக்கு கொடுக்கணும். இவங்களும் பாவம் தானே, நம்மளுடைய சகோதரர்கள் தானே. இங்கே தானே வந்து உடம்புடியிலலாம் வந்து பொருட்கள்லாம் வியாபார நோக்கு, குடும்ப நோக்கு, எல்லா இதுக்கும் நம்மகிட்ட இருக்கவங்க தானே, அண்ணன் தம்பி தானேங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த 15 நாளில் தண்ணியை நாங்கள்